அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீல்ஸ் வித் த சப்ளை ஆஃப் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் டு இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபாரின் கண்ட்ரிஸோட நெகோசியேஷன்ஸ் பண்ணி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸை இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கபில் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன், அதாவது கனிஷ் விதேஷ் லிமிடெட் அப்படின்னு கனிஷ் விதேஷ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அதேமாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அதோட ஃபுல் ஃபார்ம் தான் இந்த கனிஷ் விதேஷ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, ஜல் வகக் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜல் வகக் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு நேஷ்னல் இன்லேண்ட் வாட்டர் வேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? NW 1 2 16 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நேஷ்னல் வாட்டர் வேஸில் நமக்கு ட்ரேட் பண்ணுறது, அந்த கார்கோ மூவ்மெண்ட்டை பண்ணுறது தான் ஜல் வகக் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கார்கோ மூவ்மெண்ட் இன் நேஷ்னல் வாட்டர் வேஸ், அது நேஷ்னல் வாட்டர் வே 1 2 and 16. ஓகேங்களா? 1 பார்த்தோம்னா நமக்கு கங்கா, அடுத்தது 2 பார்த்தோம்னா நமக்கு பிரம்மபுத்திரா, அடுத்தது 16 பார்த்தோம்னா பரக் அப்படிங்கிற இந்த நதி. சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து கார்கோ மூவ்மெண்ட்டை பண்ணுறதுக்காக இந்த ஜல்வகக் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம கார்கோ மூவ்மெண்ட் பண்ணோம்னா, பண்ணுற கார்கோ மூவ்மெண்ட்டில் 35% காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரீஇம்பர்ஸ் அப்படின்னா திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் ஹஸ் லான்ச்ட் அ குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் கால்டு வில்லோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வில்லோ அப்படிங்கிற இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த ரிவைஸ்ட் ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட் ஃபார் இந்தியா ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25 அக்கார்டிங் டு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏடிபி இந்தியாவோட க்ரோத் ஃபார்காஸ்ட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6.5%. ஆர்பிஐ கூட ரீசெண்டாக கம்மி பண்ணியிருந்தாங்க. எவ்வளோன்னு கம்மி பண்ணியிருக்காங்கன்னா 6.6% கம்மி பண்ணியிருக்காங்க. ஏடிபி 6.5% கம்மி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 0.1% கம்மியாகுது. சரியா? அடுத்தது, which country has announced the suspension of most favored nation clause in its tax treaty with India? ஸோ இந்தியா வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாண்டோட இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க சுவிட்சர்லாண்ட். இது வந்து 1 January 2025 எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ MFN கிளாஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சுவிட்சர்லாண்ட் வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.